வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மொத்த பணமும் திவால் ஆகி போச்சு. அம்மா சகோதரி அடுத்தடுத்து மரணம். டாப் சீரியல் நடிகை பற்றி சாமியாரான சோகம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாப் நடிகையாக இருந்த பின்பு சாமியாரான நடிகை யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். என்னதான் சின்னத்திரை நடிகைகள் வெளியில ஜொலித்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து வருகிறது. இந்த சிக்கல் மற்றும் சோகத்தால் பலருமே திரைத்துறையை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படுகிறது. அப்படி ஒரு நடிகை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்னத்திரை தொடர்கள் மூலம் தனக்கான தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவங்க தான் நுபுர் அலங்கார். ஜெய்ப்பூரை சேர்ந்த இவங்க பள்ளி காலத்திலேயே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்து நடிப்பு நடனம் இரண்டின் மீது தீராத காதல் கொண்ட இவங்க கல்லூரி படிக்கும் போதே மாடலிங் செய்து விளம்பரங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. சின்னத்திரை தொடர்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததன் மூலம் பிரபல சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. சக்திமான், கார்கி, தியா அவர் பாட்டி 150க்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. சவாரியான் போன்ற சில திரைப்படங்களில் நுபுர் அலங்கார் நடித்திருக்கிறாங்க. 27 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சின்னத்திரையில் பணியாற்றிய நுபுர் அலங்கார் திடீரென கடந்த 2022ஆம் ஆண்டு சீரியலில் நடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தாங்க. சீரியல் மூலம் கிடைத்த பணத்தை வங்கியில் நடிகை நுபுர் அலங்கார் சேமித்து வைத்து அந்த வங்கி திவாலானதால் நிதி நெருக்கடிக்கு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க தாய் மற்றும் சகோதரி அடுத்தடுத்து மரணம் அடைந்ததால் ரொம்பவே உடைந்து போன நுபுர் அலங்கார் ஆன்மீக பாதைக்கு திரும்ப முடிவு செய்தாங்க. குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து துறவியாக செல்ல திட்டமிட்டார். தனது பெயரை பீதாம்பரா மா என மாற்றிக்கொண்டாங்க. இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்ட நுபுர் அலங்கார் 3 ஆண்டுகள் இமயமலை குகை காடுகளில் தியானம் செய்திருக்கிறாங்க. தற்போது இமயமலை எளிமையான வாழ்வை தொடர்ந்து வருகிறாங்க. குறிப்பிட்ட அளவில் உடைகள் செலவுக்கு இமயமலை ஆசிரமத்திற்கு வருவாங்க. யாசகம் பெற்று தனது அன்றாட வாழ்வை கழித்து வராங்க. இது தொடர்பாக நுபுர் அலங்கார் பேசிய போது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆடம்பரமின்றி வாழ்ந்து வருகிறேன், இயற்கையுடன் இணைந்து வாழ்வது அமைதியாக தருகிறது, தெளிவும் பிறக்கிறது, யாசகம் பெறுவதில் என்னுடன் இருக்கும் கருவம் அழிகிறது, தெய்வத்துடன் கலப்பது தான் இந்த வாழ்வின் நோக்கமாக கருதுகிறேன் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.